அப்போ அந்த அந்த மரத்துலேருந்து ஒரு பிரம்ம ராட்சச வெளியில் வருது அது. அது ஒரு அது சொல்றது வந்து, எனக்கு நீங்கள் வந்து அம், பாப் விமோச்சனம் கொடுத்துருக்கீங்க, பாப விமோச்சனம் கொடுத்துருக்கீங்க. நான் என்ன உங்களுக்கு பண்ணுறது, பண்ணணும் எதான்னு, உங்களுக்கு எதான்னு தங்கம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்கட்டான்ட்டு. அப்போ வந்து துளசி சிரிக்கிறார். எனக்கு தங்கெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு தங்கெல்லாம் எனக்கு வந்து எங்கே வந்து எனக்கு ராம தரிசனம் நீ பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் என்னால் முடியாது சுவாமி, நானும் ஒரு இப்போ தான் விமோச்சனமே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த சாப விமோச்சனம். அதனால் எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் ஒன்று மட்டும் நான் எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நீங்கள் தினம் சாயங்காலத்தில் பிரவச்சனம் பண்ணுறீங்களே, அப்போ வந்து ஹனுமாரே வராரு. வந்து தினம் வந்து ஒரு வயசானவராக வந்து கேட்டுட்டு போகிறாரு அப்படின்னு அந்த அந்த பிரம்மராட்சர் சொல்லும். நீங்கள் அவரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ராம தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும்னுட்டு. சரின்னு சரின்னா அது போயிடும் அது. அப்போ வந்து தினம் வந்து மறுநாள் சாயங்காலம் வந்து யார் வராங்க, யார் வயசானவர் யார் வராங்க அப்படின்னு அவர் பிரவச்சனை பண்ணினே பார்த்துனே இருக்கார். அப்புறம் கடைசியாக ஒருத்தர் பார்க்குறாரு. அவரை பார்த்தா கொஞ்சம் வயசான ஹனுமார் மாதிரி இருக்கார். ஸோ அவர் பின்னாடி போய் ஒரு காலில் விழுறார். காலில் விழுந்து, நீங்கள் தானே ஹனுமான் அப்படிங்கிறாரு. அவர் கொஞ்சத்தில் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். இல்லைப்பா, நான் ஹனுமான் இல்லைப்பா அப்படிலாம் சொல்கிறார். இல்லை இல்லை சுவாமி, நீங்கள் தான் ஹனுமான், எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்ட்டு, நீங்கள் எப்படியான்னு எனக்கு வந்து தரிசனம், ராம தரிசனம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு. சரி, நான் அவர்கிட்ட சொல்கிறேன்ப்பா, ராமர்கிட்ட உனக்கு வந்து தரிசனம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிடுறார். அப்போ என்ன ஆகுது, ஸோ தினம் வந்து அவர் வந்து பிரவச்சனத்துக்கு வரும்போதெல்லாம் கேட்பார், ராமர்கிட்ட பேசுனீங்களா, இன்றைக்கி எப்போ வந்து தரிசனம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு துளசிதாசர் கேட்டுக்கினே இருப்பார் ஹனுமாரை. அப்போது ஒரு நாள் ஹனுமார் சொல்கிறாரு, அடுத்த இது அன்றைக்கின்னா புனர்வசு அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. சரி, அன்றைக்கி புனர்போசத்து அன்றைக்கி அவர் காத்துட்டுருக்கார். கோலெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு காத்துட்டுருக்கார். அப்போ வந்து என்ன ஆச்சு, திடீர்னு தட தட தடன்னு ஏதோ யானைகள் குதிரைகள்லாம் வர சத்தம் கேட்குது. வந்து கதவு வந்து தட தட என்ன, ஏன்னா அந்த காலத்துலலாம் அவர் பயந்துறாரு. ஏன்னா அந்த காலத்துலலாம் அவர் இருந்த காலம் வந்து அந்த முகல்ஸ்லாம் ஆண்ட காலம். அதனால் நிறைய கலகம், நிறைய போர் அதெல்லாம் நிறைய நடந்துன்ற காலம். எப்போ ஒரு அன்சர்டன் டைம்ஸில் தான் இருந்திருந்தார். ஸோ அப்போ வந்து அவர் வந்து யாரோ வந்து கதவு தட்டாங்க கடன்னு, தரங்கன்னா அவர் கதவு திறக்கவே இல்லை. ஏன்னா பயந்துட்டார், யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. துளசிதாசன் என்ன பண்ணுறாரு, அவர் நல்லா இன்னும் கதவெல்லாம் மூடிட்டு அப்படியே பேசாமல் இருந்துடுறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த வந்து தட்டுற சத்தம்லாம் நின்றுடுறது. அப்புறம் வந்து அவங்க போயிடுறாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சரி